5 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்கான ஒரு சிம்பிள் மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, இஞ்சி, பூண்டு, ட்ரை ரெட் சில்லி, ஆனியன், புளி இதெல்லாம் கொஞ்சோண்டு சாட்டேட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை அதில் ஆட் பண்ணி சாட் பண்ணிடணும். புதினா ஆட் பண்ண உடனே ரொம்ப நேரம் அதை வதக்கக்கூடாது. புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த புதினா குக் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது தேங்காய் போடாமல் செய்கிற சட்னி. என் வீட்டில் மோஸ்ட்லி நான் தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன். எப்போயாவது தான் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். இதை நீங்கள் கோர்ஸாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபைன் பேஸ்ட்டாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ரைஸில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுந்து, ட்ரை ரெட் சில்லி, கறி லீவ்ஸ், பெருங்காயம் ஆட் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும்.